அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கேசஸ் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட நிலையில இதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சியாட்டல் ஃபெடரல் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த நிலையில இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அமெரிக்காவுடைய 47வது ஜனாதிபதியா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதையும் எரிசக்தி பயன்பாடு, குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு, அமெரிக்க குடியேற்ற கொள்கையில மாற்றம் அப்படின்னு பல்வேறு தடாலடியான அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அதுல முக்கியமா பல வருஷமா அமல்ல இருக்கக்கூடிய பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்யறதா ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்த புது உத்தரவு 30 நாள்ல அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அமெரிக்க குடியுரிமையை தங்களுடைய குழந்தைங்களுக்கு கிடைக்க செய்யறதுக்காக அமெரிக்கால இப்போ கர்ப்பமா இருக்கக்கூடிய சில பெண்கள் அவசரமா அறுவை சிகிச்சை மூலமா குழந்தைய பெற்றெடுக்க முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகள் அவசரமா சிசேரியன் முடிவை எடுக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த முடிவை அவங்க எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. பிரெக்னன்சியோட 8 அல்லது 9வது மாசத்துல இருக்கக்கூடிய பெண்கள் சிசேரியன் மூலமா பிரசவிக்க முயற்சி செஞ்சுட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. ஆனா பிரசவ காலத்துக்கு முன்னாடியே ப்ரீடம் சிசேரியன் செய்யறதுனால நிறைய பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கிறாங்க. குறிப்பாக சிசேரியன் சிகிச்சையப்ப தாயுடைய உடம்புல பெரிய கீறல்கள் ஏற்படும். அதனால அதிக அளவிலான ரத்தப்போக்கு ஏற்படுறதோட தாயுடைய எதிர்கால கர்ப்பங்களும் சிக்கலாகும். அது மட்டும் இல்லாம சிகிச்சையின் போது தாய்கிட்ட இருந்து குழந்தைய வெளியே எடுக்கிறது குழந்தைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு, பெருமூளைவாதம் உள்ளிட்ட நரம்பியல் கோளாறு, வளர்ச்சியில தாமதம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்றாங்க. இதுக்கிடையில பிறப்புரிமை குடியுரிமை சட்ட ரத்து தொடர்பான ட்ரம்புடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவுடைய பல்வேறு மாகாணங்கள்ல வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சியாட்டல் மாகாண நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ ட்ரம்புடைய உத்தரவு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுக்கு நீதிபதி தற்காலிகமா தடை விதிச்சிருக்கிறாரு. இது மூலமா ட்ரம்புடைய இந்த உத்தரவு அமல்படுத்தப்படுறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த உத்தரவை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு செய்ய போறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.